ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஆப்ரேஷன் சேஃப்டி சாகர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த சீரியஸ் ஒரு வார் ஆக்ஷன் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். 1999 பாகிஸ்தானும் இந்தியாவும் கார்கில் பகுதியில் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க. அந்த பகுதியில், அந்த இமயமலை பகுதியில் பாகிஸ்தான் நிறைய ஆக்கிரமிப்புகளை வச்சுருந்தாங்க. இது எப்படியாவது அகற்றி ஆகணும். எப்படி அகற்றுறதுன்னு பார்த்தா விமானப்படை மூலிமா அகற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அந்த பிளான் தான் ஆப்ரேஷன் சாகர். இந்த பிளான் ஒரு உண்மை சம்பவம். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நம்ம சித்தார்த். அவங்க தான் ட்ரைனிங் கொடுக்குறது. அவங்க இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த வீரர்களை அழைச்சிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுத்து அதை எப்படி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி பாகிஸ்தான் வீரரை ஓட விரட்டினாங்க. இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அது நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எமோஷனல் சென்டிமெண்ட்லாம் அழகாக சூப்பராக டச்சபிள் ஆகிருக்கு. சித்தார்த்தோடைய அந்த கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. செம்மையான ஒரு ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸோட ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பேக் ஸ்டோரியில் சூப்பராகவே இருக்குது. அவங்க எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க, நாட்டுக்காக தன்னுடைய லட்சியத்தை எப்படி நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. அது ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் நாட்டுக்காக பலதை தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கப்பா. உண்மையிலே கார்கில் போரில் இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது நமக்கே ஒரு தேசப்பற்று வருது. அந்தளவுக்கு சல்யூட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சீரிஸோட பிஜிஎம் பொறுத்த நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான விஷயம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸும் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த விமானப்படத்தில் அப்படியே சாகசம் செஞ்சு ஃபைட் பண்ணுறது நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி பெருசாக மைனஸில் எதுவுமே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சண்டை படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அது கிடையாதுங்க. ஏன்னா இது ஒரு ரொமான்டிக் மூவியாக இருக்குது. அதே மாதிரி பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு பாச பிணைப்புகள் சீரியஸாக இருக்குது. இப்படி எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒருத்தான சீரியஸ் தான். ஓகே, அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.